எம்மோ ராசாத்தி, என் மருமகளை எங்கேயாச்சும் பாத்தியா? அதோ அந்த மரத்தடியில உட்காந்துருக்கா பாருங்க. அட ஆமா, சரி சரி நான் பாத்துக்கிறேம்மா. என்ன லீலாக்கா, வேலையெல்லாம் வீட்ல முடிஞ்சா? முடியாம என் மாமியா என்ன வெளியில அனுப்புவாளா? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். பாடா படுத்துறாடி அந்த கிழவி. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி மூதேவி மாமியாராவாச்சா எங்கிட்ட இருந்து சந்தோஷமா இருக்கிறது? ஏத்தே அதான் எத்திட்டேனடி, மறுபடியும் ஏன் எத்தேங்கிற? இன்னொரு எத்து விடவா? என் இடுப்பே போச்சு. ஏண்டி அம்சு, செத்த தூக்கி விடலாம்ல? உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இதுல நான் எப்படிக்கா தலையிடுறது? நான் தலையிட்டு அவங்க என்ன அடிச்சிட்டாங்கன்னா? வேணாம் வேணாம், நான் எட்ட நின்னே பாத்துக்கறேன். உன் கூட எல்லாம் சவகாசம் வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏத்த நான் என்ன பண்ணேன்? வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துதானே செத்த நேரம் உட்காந்துருக்கேன். அதுக்கா இந்த எத்து விடுறீங்க? ஏண்டி என்ன ஏத்த இருந்தா என்ன மூதேவிம்ப? மூதேவியா? அம்சு, நான் என் அத்தையா ஸ்ரீதேவின்னு தானே சொன்னேன். அத்தை உங்களுக்கு தான் தப்பா ஏதாவது கேட்டிருக்கோம். இங்கே பாரு, எட்ட நின்னு கேட்டாலும் பரவாயில்ல, நான் உன் கிட்ட நின்னுதான் நீ பேசுறதையே கேட்டேன். நான் பேசுறது ஒட்டு கேட்கவா வந்தீங்க? என்ன தேடியே இவ்வளவு தூரம் வந்தீங்க? கரண்ட் பில் கட்டிட்டியா? இன்னும் கட்டல, அடுத்த வாரம் தான் போய் கட்டணும். உன் இஷ்டப்படி கட்டுறதுக்கு ஈபி ஆபீஸ் என்ன உங்க ஒப்பனா கட்டி வச்சிருக்கான்? ஏத்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி தேதியா. ஐயோ, ஆபீஸ்ல போய் கட்டினாலும் கூட்டமா இருக்குமே. அம்பட்டு தூரம் என்னால போக முடியாது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பிரவுசிங் சென்டரியா தான் இருக்கான். அங்கன போய் கட்டினா 20 ரூபா தான் கேட்பானா. நீ போய் கட்டிட்டு வா, அத சொல்லத்தே வந்தேன். அம்மா என்ன அடி. அம்சு நீ கட்டிட்டியா? கட்டல கட்டல, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கட்டிட்டு வருவோம். சரி வா. அண்ணே, என்னம்மா? கரண்ட் பில் கட்டணும், இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஏன் இவ்வளவு நாள் கட்டல? வேலையில மறந்துட்டோம்னே, இன்னைக்கு தான் ஞாபகமே வந்துச்சு. ஆமாண்ணே, எங்களுக்காக கொஞ்சம் கரண்ட் பில்ல கட்டி கொடுத்துருங்கண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கட்டிடலாம் விடுங்க. அண்ணே, நான் 280 ரூபா கட்டணும். நீங்க எவ்வளவு கேப்பீங்க? 20 ரூபா கொடுமா. ஏனே எனக்கு 300 ரூபா கட்டணும். எவ்வளவு கேப்பீங்க? நீயும் 20 கொடுமா, கட்டிடுறேன். அம்சு, இவரு ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? ஆமாக்கா. ஏனே எப்படினே இவ்வளவு தங்க மனசு போல இருக்கீங்க? நான் அப்படிதாம்மா, பிறந்ததுல இருந்தே அப்படிதான். இருந்தாலும் இம்புட்டு கம்மி காசு வாங்கி எப்படினே கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? இப்ப பாருங்க, அவசரத்துக்கு வர்றீங்க. கடைசி தேதியில உங்க கையில காசு இருக்குமோ இருக்காதோ, அதனாலதான் ஒரு பொது சேவையா இத பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. கூட காசு கேட்டா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிதானே சரிதான். ஏனே நான் ரீசார்ஜ் வேற பண்ணனும், அதையும் நீங்களே பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேம்மா. எம்புட்டுக்கு பண்ணணும்? 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்னே. அதுக்கு எம்புட்டு கேப்பீங்க? 10 ரூபா கொடுமா. 10 ரூபா தானா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்ணிடுங்க. இங்க பாருடி அம்சு, இனி வேற எங்கிட்டும் போக வேணாம். எப்ப கரண்ட் பில்லு கட்டணும்னாலும் அண்ணன்கிட்டயே வந்து கட்டிடுவோம். நீங்களே சொன்னாலும் இனி நான் வேற பக்கம் போக மாட்டேன். அதான பார்த்தேன். அது மட்டும் இல்ல, ரோசாலி அக்கா மகானி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும். கட்டியாச்சுமா, இந்தாங்க. ரீசார்ஜும் ஏறிடுச்சுல்ல? ஏறிடுச்சுனே, மெசேஜ் வந்துருச்சு. சரிம்மா, காசு கொடுங்க. இந்தாங்கண்ணே, இதுல 55 ரூபா இருக்கு. நீங்க கேட்டது போக கூட ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கேன், வெச்சுக்கங்க. சரிம்மா, மிச்ச பணம்? அதானே, நீங்களே வெச்சுக்கங்க. இல்லம்மா, நீங்க எனக்கு தர வேண்டிய மிச்ச பணம். என்ன மிச்சம்? மொத்தம் நீங்க எனக்கு 799 ரூபா தரணும். 799? ஆமாம்மா, நீங்க கரண்ட் பில் 250 சொன்னீங்க, அந்த அம்மா 300 சொன்னாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் 199 ரூபாய்க்கு பண்ணணும். நீங்க ரீசார்ஜ் பண்ணி விட்டதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு 50 ரூபா நீங்க கொடுக்கணும். மொத்தம் 799 தானே? எண்ணி பாருங்க, கணக்கு சரியா வரும். எங்களை பார்த்தா என்ன கேனச்சிக்கு கணக்கா இருக்கா? நல்லவனாட்ட பேசிட்டு இப்ப 799 ரூபா கேக்குற? கொடுக்க வேண்டியது தானம்மா கேட்டேன். என்ன கொடுக்க வேண்டியது? உன் முவரையில என்னையா கொடுக்க வேண்டியது? வாரையிலேயே நாங்க கேட்டோம் இல்லையா? கரண்ட் பில்லு 250 கட்டணும், எம்பிட்டு வாங்குவேன்னு கேட்டோம்ல. அதுக்கு 20 ஓவா தான் வாங்குவேன்னு சொன்னேன். நாங்க கூட கம்ப்யூட்டர்ல கட்டணும்னா கம்மி விலை தானே சரின்னு சம்மதிச்சோம். இப்போ என்னன்னா 799 கேக்குற? அம்மா, புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு கரண்ட் பில்லு 250 தான், ஆனா அதை கட்டுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த விளக்க எண்ணெயெல்லாம் நீ முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். அதானே, இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? 20 ரூபா கேக்குறேன்னு வெளியில சொன்னதாலதான் நாங்க இங்க வந்து கட்டணும். இப்போ என்னன்னா இம்புட்டு வேலை சொல்றேன்.
உனக்கெல்லாம் இந்த 55 கொடுக்கறது பாவம் தான். இங்க பாருமா, காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது. என்ன பண்ணுவ? நீ என்னமாவது பண்ணியா, நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவ? எங்க கைய பிடிச்சி இழுத்தான்னு ஊரு புறா சொல்லிருவோம். இதெல்லாம் தப்புமா. பொம்பளை கைய பிடிச்சா தப்புத்தேன். இங்க பாருமா, நான் புள்ள குட்டிக்காரன், எனக்குன்னு குடும்பம் இருக்கு. நாங்க நாப்புல அனாதையாவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கும் குடும்பம், புருஷன், மாமியா எல்லாம் இருக்காக. எனக்கு கொடுக்க வேண்டிய 50 கூட வேணாம். கரண்ட் பில்லுக்கும் ரீசார்ஜ் பணத்துக்குமான காசு மட்டுமாவது கொடுங்க. அத நாங்க கொண்டு போய் ஈபி ஆபீஸ்லயே கட்டிக்கிறோம். நான் ஏற்கனவே கட்டிட்டேமா, நீங்க காசை கொடுத்துட்டு போங்க. கொடுக்க முடியாதுங்கறோம், மறுபடி காசைய கேக்குற. கட்டிட்டேமா நானு, நம்புங்க. நல்லா கட்டுற ஓ மவரையில மூஞ்சியும் ஆளையும் பாரு. 20ன்னு சொல்லிப்புட்டு கேக்குறான் பாரு 700. வாடியம்ஸ் போவான், இனி இந்த பக்கமே வரக்கூடாது. அடி பாவிகளா, எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போறாளுக, விளங்கவே மாட்டாளுக, ஏமாத்துறதுக்குனே தெரியறாளுக. ஐயோ அண்ணி முடியல, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? இதோ வீடு வந்துருச்சுடி. அந்த சந்தை திரும்பினதும் வீடு. ஆமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம ரோசாலிய பார்க்க வந்திருக்கோம்? அவளை பார்த்து திட்டினா மட்டும் டைவர்ஸ் கொடுத்துருவாளா என்ன? கண்டிப்பா கொடுப்பா. அதுக்கு முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும். பிரகாஷ் கல்யாணம் நின்னது, விஜய்க்கு கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் பிரீத்திகா பிரிஞ்சு போனதுன்னு நம்ம வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அக்கம் பக்கத்துல இருந்து சொந்தக்காரவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த ரோசாலி அப்படி இல்லல்ல. அவ குடும்பம் விவகாரம் அவ குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அத தெரியப்படுத்தணும். நான் பட்ட வேதனை கஷ்டத்தெல்லாம் அவளும் படணும். அப்போ ரோசாலி சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் வீடு வீடா போய் பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல போறீங்களா? இல்ல ஆட்டோல மைக் செட் கட்டி ஊரு புறா சொல்ல போறீங்களா? இல்லடி, அவ வீட்டு முன்னாடி அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நின்னு கேட்க போறேன். அக்கம் பக்கத்துல 4 பேராவது வருவாங்கல்ல, அந்த 4 பேரு 4 திசையிலையும் போய் நிச்சயம் சொல்லுவாங்க. அது போதும்டி. நான் பட்ட அவமானத்தை அந்த ரோசாலியும் படணும். இந்த ஒரு தடவை மட்டும் வந்தா பத்தாது, மாசத்துக்கு 2 தடவையாவது ரோசாலி வீட்டுக்கு வந்து அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு போகணும். அந்த தொல்லை தாங்க முடியாம அவ மக கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி அவளே கொடுக்கணும். அதுக்கப்புறம் மயூரிக்கு விஜய கட்டி வச்சிருவேன். நல்ல பிளான் தான். சரிடி, சீக்கிரம் வா. போங்க வர்றேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத விஜய் கிட்ட சொல்லிடணும். இல்லனா அந்த மயூரி சொல்ல விடாமலே பண்ணிருவா. இன்னைக்குன்னு பார்த்து விஜய் வேற காணோம். விஜய், பிரீத்திகா, எதுக்கு இன்னைக்கு என்ன சீக்கிரமா வர சொன்ன? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். தாராளமா பேசலாம். அது வந்து விஜய். விஜய், என்னடா நீ சீக்கிரமே வந்துட்ட? நான் வந்தது இருக்கட்டும், நீயே இவ்ளோ சீக்கிரம் வந்த? இன்னைக்குள்ள ஒரு ஒர்க் முடிக்கணும்டா, தான் வந்துட்டேன். பிரீத்திகா, நீயும் வந்துட்டியா? ஆமா கார்த்திக். சரி வா விஜய், நம்ம போய் ஒர்க் பார்க்கலாம். போலாம்டா, வா. ஓகே விஜய், நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். ஆமா, பிரீத்திகாவுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரியா போறா? ஒன்னாலதான்டா. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? அவ என்கிட்ட தனியா பேசணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னான். அதனாலதான் நானும் சீக்கிரம் வந்தேன். அச்சச்சோ, அது எனக்கு தெரியவே தெரியாதுடா. சொல்லியிருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன்ல. ஓடா, எல்லாத்தையும் கெடுத்துட்ட. உன்கிட்ட அவளுக்கு பேச என்ன இருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை அவ என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்ல வந்திருப்பாளோ? நினப்புதான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க. இவ்ளோ சீக்கிரமா பிரீத்திகா அவனை ஏத்துக்க போறா? ரொம்ப அழியாத, வா. அவ என்னை ஏத்துக்கிட்டாலும் நீ ஏத்துக்க விட மாட்ட போலியே. வாடா. ஏ ரோசாலி, வெளியில வா. யாரு? அத்த, யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. கீரைக்காரமாவா இருக்கும். நாளைக்கு வாங்கிக்கிறோன்னு மேல இருந்தே ஒரு குரல் கொடு. அட, இது விஜயோட அம்மாவாச்சே. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்னடி சொன்னியா? அத்த, விஜய். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? விஜய பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ இந்த வீட்ல பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அத விஜயோட அம்மாவும் அத்தையும் வந்திருக்காங்க. உங்களை கூப்பிட்டதும் அவங்கதான். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? வா போய் பாப்போம். வாடி வா. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பின்ன வராம என்ன பண்ண சொல்ற? உன் பொண்ணு என் பசங்க வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு போயிட்டா. உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? நியாயம் கேட்கணும்னா உன் வீட்டு வாசலுக்கு வந்துதான் ஆகணும். என் பசங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமும் நல்லா இருக்காது. தேவையில்லாம கண்டதை பேசாதீங்க. கிளம்புங்க. முடியாது. நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ பேசிட்டு தான் போவேன். பாருங்க, நீங்க 2 பேரும் யாருங்க? எதுக்கு ரோசாலி அக்காவை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க?
பார்வதி அக்கா நீங்க கிளம்புங்க, இத நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கு இந்த அம்மா தேவையில்லாம அனாவசியமா ரோசாலி அக்காவை திட்டிக்கிட்டு இருக்காங்க? பக்கத்துல குடியிருக்கவங்க நாங்க, என்ன ஏதுன்னு வரணும்ல. அப்படி சொல்லுமா. இந்த ரோசாலி பண்ண அநியாயத்தை நீங்களே கேளுங்க, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் அது நியாயமா இல்லையான்னு நாங்க சொல்றோம். இதோ நிக்கிறாளே இந்த ரோசாலி, என்னோட மூத்த பையனுக்கு இவளோட பொண்ணதான் பொண்ணு பார்க்க வந்தோம். கல்யாணம் பேசி மண்டபம் பார்த்து பத்திரிக்கையெல்லாம் கூட அடிச்சாச்சு. ஆமா ஆமா, அந்த கல்யாணம் கூட நின்றுச்சு. ஏன் நின்னுச்சு? ஏதோ மாப்பிள்ளை குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதான் இல்ல, இந்த பொண்ணு குடும்பம் தான் சரியில்லை. இந்த ரோசாலி பொண்ணு பிரீத்திகா என் சின்ன மகனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? பிரீத்திகா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, பிரீத்திகா என் பையனை இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் மூத்த மகன் இந்த விஷயத்தை கேட்டு உடஞ்சே போயிட்டான். அப்படி இருந்தும் கூட அவளை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா என் சின்ன மகன் கூடயும் வாழாம அவ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டா. ஏத்துக்கிட்டீங்களா? கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு என்ன பாடுபடுத்துனீங்க? நீங்க ஏத்துக்கிட்ட லட்சணத்தை நாங்களும் பார்த்தோம்ல. பாத்தீங்களாமா, ரோசாலியா அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கறத ஒத்துக்கிட்டா. ஆமாமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு இப்ப புரியுது. என் 2 பையங்க வாழ்க்கையும் இப்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. இந்த ரோசாலி அவ பொண்ணுகிட்ட இருந்து என் பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லனா என் பையன் கூட சேர்ந்து வாழவாவது அவ பொண்ணு அனுப்பலாம். ரெண்டையும் பண்ணாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நிக்கிறா. ரோசாலி அக்கா, என்னது இதெல்லாம்? உங்க பொண்ண ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 பசங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். ஆனா நீங்க என்னடானா இது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. கல்யாணம் நின்னதுக்கு காரணம் பையன் குடும்பம்னு அவங்க மேல பழிய போட்டுட்டீங்க. இப்பதானே எங்களுக்கு உண்மை தெரியுது. அக்கா, விஷயம் புரியாம பேசாதீங்க, நடந்தது வேற. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இன்னும் வேற வேறன்னு என்னத்த சொல்ல போறீங்க? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நல்ல குடும்பம். இங்க பாரு, இதோட நிறுத்திடுவேன்னு நினைக்காத. என் பையன் வாழ்க்கை அழிச்ச உன் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா. மரியாதையா சீக்கிரமே அவகிட்ட இருந்து என் பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு. உன் பொண்ணு வேலைக்கு வேற அனுப்பிச்சிருக்க. இன்னும் எத்தனை பசங்களை கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்க போறாளோ தெரியல. தேவையில்லாம பேசாதீங்க, நிறுத்து. உன் அத்தைய அமைதியா இருக்கு, உனக்கு என்ன? அவ பொண்ணை பத்தி அவளுக்கு தெரியும், அதனாலதான் பேசாம அமைதியா இருக்கா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு தூக்கு மாட்டி சாகலாம். இன்னும் எப்படிதான் உசுரோட இருக்கியோ நீ தெரியல. சீக்கிரமா உங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் டைவர்ஸ் வாங்கிடலாம். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. வாங்க, நீ போலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைவர்ஸ் மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், அடிக்கடி உன் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவேன். பக்கத்திலேயே குடியிருக்கோம், நமக்கு விஷயம் தெரியல பாரு. செஞ்ச தப்ப அந்த அளவுக்கு மூடி மறைச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த சாமர்த்தியம் இல்ல. கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா. என்னத்த சொல்ல. அடேங்கப்பா, முழு பூசணிக்காவ இந்த ரோசாலி சோத்துல மறைச்சிருக்கா பாரு. என் பொண்ணு மாதிரி வருமாம்பா. இன்னைக்குல தெரியுது அந்த பொண்ணோட லட்சணம். ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. வாமுகா. அழாதக்கா, எப்படி அழாம இருக்க முடியும்? என்னமோ என் பொண்ணு மட்டும்தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி பேசிட்டு போறா பாரு. அவ பையன் கொடுத்த தைரியத்துலதான் என் பொண்ணு அவன் கூட போனா. இவ என்னமோ என் பொண்ணு அவ பையனை இழுத்துட்டு ஒன்ன மாதிரி பேசுறா. இவ்வளவு நாள் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. இப்போ சந்தி சிரிக்க வச்சுட்டா. இனி எப்படி நான் எல்லாரும் மூஞ்சிலையும் முழிப்பேன்? ஏக்கோ, நம்ம தெருக்காரி என்ன அம்புட்டு நல்லவளுகளா? ஒவ்வொருத்தி பின்னாடியும் 1000 அழுக்கு இருக்குக்கா. அவளுகளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா, நெஞ்சு படபடன்னு வருது. அத்த, நீங்க எதுவும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க, சரியாயிடும். எனக்கு வேணாம். என்னக்கா இப்படி சொல்ற? உன் பொண்ணை யோசிச்சு பாரு. நீ நல்லா இருந்தா தான் பிரீத்திகாவும் நல்லா இருப்பா. இதானுக்கு அவளுக்கு ஆறுதலு. முடியலடி, மனசளவுல உடைஞ்சிட்டேன். இனி தெருவுல போற வரப்பெல்லாம் இவளுக்கு பேசுறத எப்படி சகிச்சுக்க போறேனே தெரியல. அத்த, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, பாத்துக்கலாம். எடுக்கா, பிரீத்திகா என்னமோ கொலை குத்தம் பண்ணதாட்ட இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கற. குடிச்சதையும் கூட ஓடி போச்சு, அது ஒரு குத்தமா? இங்க பாரு, நீ சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடு. மகா, நீ போய் எடுத்துக்கிட்டு வா. எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம், நான் ரூமுக்கு போறேன். மகா, ரோசாலிக்கா சாப்பாடு வேணான்னு சொல்லி ரூமுக்குள்ளார போயிருச்சு. இப்படியே விடக்கூடாதுக்கா. நான் பிரீத்திகாவுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். பிரீத்திகா வந்தாதான் அக்கா சரியாகும். சீக்கிரம் சொல்லு. ஹலோ பிரீத்திகா. சொல்லுங்க அண்ணி. இன்னைக்கு விஜயும் அவங்க அத்தையும் வீட்டுக்கு வந்தாங்க.
அவங்களா? அங்கயா? எதுக்கு? உன்கிட்ட டைவர்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ரோட்ல இருந்து அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. நம்ம தெருவுல இருக்க எல்லாரும் நின்னு வேடிக்கை வேற பார்த்தாங்க. அவங்க பேசின பேச்ச கேட்டு அத்தை ரொம்ப அலறாங்க. சாப்பாடு கூட சாப்பிடல. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. நீ இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரிங்க நீ, நான் இன்னைக்கே கிளம்பி வர்றேன். சரி. என்னம்மா சொல்லுச்சு? பிரீத்திகா இன்னைக்கே கிளம்பி ஊருக்கு வரேன்னு சொன்னா. பாவம், அந்த பிள்ளைக்கு எம்பிட்டு கஷ்டம். நல்லவங்களை ஏன் கடவுள் இம்புட்டு சோதிக்கிறாருன்னு தான் தெரியல. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வா. எதுக்கு இன்னொரு தடவை ரோசாலி அக்காவுக்கு கொடுத்து பாப்போம். கார்த்திக், என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியுமா? எங்க போகணும்? நான் அவசரமா இப்ப ஊருக்கு போகணும். ஏன் திடீர்னு? சும்மாதான், அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் போகணும். நான் கொண்டு போய் விடுறேன். என்னடா? கார்த்திக், நான் வெளியில நிக்கிறேன், நீ பேசிட்டு வா. என்னாச்சு கார்த்திக்? இவன் ஏன் என்ன பார்த்து முறைக்கிறா? முறைச்சாலா என்ன? ஆமாண்டா, காலைல பேசவான்னு இவன் தான் என்கிட்ட சொன்னா. என்கிட்ட நல்லாவும் பேசினா. இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடா பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. மாத்தி மாத்தி பேசுறாங்க. என்னாச்சு அவளுக்கு? தெரியல, ஊருக்கு கிளம்புறாளாம். பஸ் ஸ்டாண்ட்ல என்ன டிராப் பண்ண சொன்னா. சரி சரி, நீ போ. லேட்டா போனா அதுக்கும் கோவிச்சுக்க போறா. சரிடா, வரேன்.